நிச்சயமில்லாத வாழ்க்கையோடு இருக்கிறீர்களா? என் நம்பிக்கை எல்லாமே வீண் போய் கொண்டிருக்கிறதே. நான் நம்பிக்கை வைத்த காரியம் தோல்வி அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. என் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் விரும்பின காரியம் நிறைவேறும் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைத்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டு, அது வீண் போகாது. ஆண்டவர் குடும்பங்களில் ஒரு காரியத்தை அவர் வைத்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டு அது தோற்று போனது போல் காணப்பட்டு கிடக்கிறதோ, இதில் ஒரு ஜெயம் கிடைக்கலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் நிற்கிறதே, நான் வேலை விஷயத்துக்கு போராடி கொண்டிருக்கிறேன், அதில் ஒரு தோற்று போன அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு வேலை கிடைக்காதா, இந்த திருமணம் நடக்காதா, கற்பத்தின் கனி கிடைக்காதா, நான் புது வீடு கட்ட மாட்டேனோ, எனக்கு திருமணம் நடக்காதா, இப்படி பல கேள்விகளோடு ஒரு முடிவு பெறாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எதில் முடிவு இல்லை என்று சத்ருவானவன் உங்களை துரத்தி கொண்டு போனானோ அந்த காரியத்தில் நான் முடிவை கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.